வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 17ஆம் தேதி விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 3ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சதயம். அதன் பிறகு போரட்டாதி. திதி தேய்பிறை சப்தமி. 7ஆம் பிறை தேய்பிறையிலே வருகின்ற 7ஆம் பிறை சப்தமி. யோகம் அமிர்த சித்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று முழுவதும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனி ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கேஎஸ் உமாபதி கேட்குறாரு, கலிகாலம் என்று காலத்தை குறை கூறுவதா? கலிகாலம்னு சொல்லி காலத்தை குறை சொல்லலாமா? உண்மையாக நடந்து கொண்டால் எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது. நேர்மையாக இருந்தால் பைத்தியக்காரன் என்று பட்டம் கட்டி விடுவார்கள். எது உண்மை எது பொய் என்றே தெரியாத மனிதர்கள் அதிகமாக காணப்படுகிறார்களே. இதன் காரணம் என்ன? தான் நீங்களே சொல்லிட்டீங்களே கலிகாலம்னு. களி முத்தி போக பொய் தான் ஜாஸ்தி இருக்கும். ஜில்லா மா சுப்பிரமணியன், கணபதி நகர், திருவானைக்காவல், திருச்சி 5. ஜாதக பலன் பார்க்கும் பொழுது உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது, அன்பாக பிரிந்து இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்களே. இது சரியா? ஜாதகத்தை பார்த்து சொல்ல, அவர் ஏதோ உலக இருப்பை பார்த்துட்டு என்ன ஒன்றா இருந்தால் ஏதோ சண்டை கண்டை வரப்போது தனியாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவராக லட்சணமாக அட்வைஸ் பண்ணுவாங்க சில பேர். அந்த மாதிரி இது ஜாதகத்தில் நீ சேர்ந்துருக்கூடாதுன்னா ஒன்றும் வராது. ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு சில பேர் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி பொது அறிவு, இந்த ஃபேமிலியெல்லாம் இவனெல்லாம் ஒன்றா இருந்தால் நாளைக்கு பிரச்சனை வரும். அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருப்பான், அண்ணன் பொண்டாட்டியும் தம்பி பொண்டாட்டியும் ஓரகத்தி ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க, சண்டை போடுவாங்கன்னு அவராகவே கெஸ் பண்ணி நீங்கள்லாம் சேர்ந்து இருக்காதீங்க தனியாக இருக்குன்னு சொல்லியிருப்பான். ஜாதகத்துலலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எம்ஜி ராம்குமார், தென்காசி, உங்கள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் எங்களுக்கு ஊட்டச்சத்து. உடலுக்கு ஊட்டம் தருவது விட்டமின், புரோட்டீன், மினரல்ஸ். உயிருக்கு ஊட்டம் தருவது எது பாய்? என்னையே கேட்குறார். உங்களுடைய வாயிலிருந்து வரும் சொற்கள் எல்லாம் எங்களுக்கு ஊட்டச்சத்துன்னு சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட எது ஊட்டம்னு கேட்குறார். திருப்பூர் பா சிவபாண்டியன், பீஷ்மர் இறக்கும் பொழுது கிருஷ்ணரிடம் கேட்ட விஷயங்கள் என்ன? கடைசி கேள்வி என்ன? பீஷ்மாச்சாரியர் அம்புப்படுகையில் படுத்துட்ருக்கார். அப்போ தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் முழுமையாக சொல்கிறாங்க. கிருஷ்ணரை எதிரே வச்சுட்டு சொன்னப்பட்டது விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதனால அதுக்கு ஒரு தனி சிறப்பு. அன்புள்ள ஆன்மீக பரப்புரையாளர் அவர்களே, வாழ்க தங்கள் பணி. ஆயுத பூஜை அன்று தொழில் கருவிகளை வழிபடும் முறை எப்படி, எதனால் வந்தது? ரொம்ப வருஷமாக இருக்குது சார், காலங்காலமாக இருக்குது, ரொம்ப பழங்காலத்திலேருந்தே இருக்குது. ராஜஸ்தான் மாநிலத்தில் புஷ்கர் என்கிற இடத்திலே சிறிய மலை மீது 30 படிகள் இருக்கும். அங்கு மாவுக்கு என்று கோவில் உள்ளது. பிரம்மாவுக்கு என்று கோவில் உள்ளது. நான் அங்கு ஆன்மீக சுற்றுலாவாக 10 வருடங்களுக்கு முன்பு சென்று வந்தேன். அஜ்மீர்லேருந்து 20 கிலோமீட்டர் புஷ்கரணியாக உள்ள பிரம்மா கோவில். ராஜஸ்தானில் புஷ்கருங்கிற இடத்துல இருக்கிற பிரம்மா கோயில் போயிட்டு வந்திருக்காரு. அது சொல்கிறார் கேஎஸ் உமாபதி. கஸ்பா ஆம்பூர் ஓய்வு. இப்படின்னா தலைமை ஆசிரியர், ரிட்டையர்டு. வீட்டில் நிறைய சாமி படம் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்களே, நான் கேள்விப்பட்டது இல்லையா? அப்படி இது உண்மையா? நீங்கள் சில நாட்களுக்கு முன்பு பஞ்சாங்கம் பற்றி சொன்னீர்கள், எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மிகுந்த நன்றி ஐயா. இன்னும் பயனுள்ள கருத்துக்களை எங்களிடம் கூறும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். குமார் ஆச்சார் கே மீனா, பெரிய காஞ்சிபுரம். நிறைய படம் வைக்கக்கூடாது தப்புலாம் கிடையாது சார், சாஸ்திரம்லாம் அப்படிலாம் இல்லை. என்ன அது அப்பப்போ துடைக்கணும், க்ளீன் பண்ணணும். அது பின்னால் பூச்சி சேரும், சலந்தி கூடு கட்டும், பல்லி ஒடிஞ்சிக்கும்.
கரப்பாம்பூச்சி வரும், அது அப்பப்போ எடுத்து கழட்டி ஒட்டடை அடித்து சுத்தம் பண்ணி அந்த படத்தை மாட்டி படத்தில் மேலே தூசி படியாமல் அதை தொடச்சி அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறதுனால சில பேர் படமே வேண்டான்றவாங்க தெரியுமா. நிறைய வீட்டில் படம் கிடையாது, பூஜை ரூமில் மட்டும் ஒரு அலமாரில் விட்டு சாமி படம் வச்சுருப்பாங்க, பாக்கி இடத்துலலாம் ஆணி அடித்து படமே மாட்ட மாட்டாங்க. செவரு அழகாக இருக்கிற செவரு டிசைன்லாம் போட்டிருக்கோம், இவ்வளோ படத்தை மாட்டி இவ்வளோ ஆணி அடித்தா செவரு வீக் ஆகிடும்லாம் சொல்லுவாங்க. வீட்டில் சாமி படம் எவ்வளோ வேணா இருக்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு 4 பக்கமும் வைக்கலாம் படம், எல்லா திசை பார்த்தும் சாமி படம் வைக்கலாம். பிகாம் சிஎஸ் தொலைதூர கல்வியில் படித்தேன், மயிலாப்பூரில் தங்கியிருந்தேன். 2013 மே வரை இருந்தேன், 10 13. அப்போ டெய்லி ராமகிருஷ்ணா மடம் செல்வேன். ராமகிருஷ்ணர் மற்றும் சாரதா தேவி விவேகானந்தர் அவர்களை பற்றி சொல்லுங்கள் சார். மயிலாப்பூரில் அந்த மடம் ஆரம்பித்து விவேகானந்தரை நேரில் வந்து ஆரம்பித்தார். விவேகானந்தருடைய சென்னை விஜயத்தும் போது தான் ராமகிருஷ்ணா மிஷன் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அதை நிறைய பேர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. சென்னையில் அன்றைக்கி இருந்த முக்கிய பிரமுகர்கள் எல்லாரும் போய் அவர் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. இப்போ ஐஸ் ஹவுஸ்னு ஒரு இடம் சொல்கிறோம், நம்ம பீச்சுக்கு எதிர மெரினா பீச்சை ஒட்டினாப்பில் எதிர ஐஸ் ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்கும், அப்படி வளைவாக ஒரு யூ ஷேப்பில் ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், நிறைய தூண்லாம் இருக்கும். இன்றைக்கும் அப்படியே தான் இருக்காது, அது வெள்ளைக்காரன் ஐஸு ஸ்டாக் வைக்கிறதுக்காக கட்டின இடம், அதனால் ஐஸ் ஹவுஸ்ன்னு எடுத்தது. அங்கே தான் வந்து அவர் தங்கியிருந்தார். சுவாமி விவேகானந்தர் தங்கியிருந்த இடம் மெரினா கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஐஸ் ஹவுஸுங்கிற இடத்துல தான் அவர் தங்கியிருந்தார். அன்றைய முக்கிய பிரமுகர்கள் நிறைய பேர் அவர் போய் பார்த்து பேசிலாம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ வந்து அவருக்கு ஒரு வரவேற்புக்கு வந்து ராஜாஜி ஏற்பாடு பண்ணார். ராஜாஜி எல்லாரையும் கூப்பிட்டு முக்கிய பிரமுகர்களை எல்லாம் அழைச்சி, விவேகானந்தர் நம்ம சென்னை பட்டணத்துக்கு வந்திருக்கார், நம்மலாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்று எல்லாரும் பேசினாங்க. அப்போ ஆரம்பிக்கப்பட்டது தான் ராமகிருஷ்ணா மிஷன். விவேகானந்தா காலேஜு, ராமகிருஷ்ணா மிஷன், ஒரு 4-5 பள்ளிக்கூடம், பனகல் பார்க் எதிர இருக்கிற மெயின் ஸ்கூல், பர்கிட் ரோட் மகாலட்சுமி ஸ்ட்ரீட் தண்டபாணி தெருவில் இருக்கிற சவுத் பிரான்ச்சு, பசுலா ரோட்டில் இருக்கிற நார்த் பிரான்ச்சு, அப்புறம் இன்னொரு பர்கிட் ரோட்டில் இருக்கிற சாரதா வித்யாலயா, பனகல் பார்க் எதிர இருக்கிற சாரதா வித்யாலயா, அப்புறம் இன்னொரு சின்ன ஸ்கூல் ஒன்று கிரிஃபித் ரோடுன்னு பழைய பேர், இப்போ அது மகாராஜபுரம் சந்தானம் சாலைன்னு அழைக்கப்படுகிறது, அங்கே ஒரு ராமகிருஷ்ணா ஹாஸ்டல், அப்புறம் அங்கே ஒரு ப்ளே கிரவுண்டு, ராமகிருஷ்ணா ஸ்கூலுடைய ப்ளே கிரவுண்டு அந்த முப்பாத்தம்மன் கோயிலுக்கு பின்பக்கம். இது எல்லாமே அப்போ தான் வாங்கி அந்த ராமகிருஷ்ணா மிஷன்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து சுவாமி விவேகானந்தாவே நேரில் வந்து பண்ணார். சென்னையில் அதெல்லாம் ஆரம்பித்து வச்சுட்டு போனார். இன்றைக்கி நல்லா நடந்துட்டுருக்காது. நன்றி ராம்குமார். டிஎஸ் சுப்பிரமணி, கேஆர் தோப்பூர், சேலம். இவர் ஒரு புது தகவல் சொல்கிறார். வீடு மன பூஜை நம்ம எப்படி பண்ணுவோம், ஒரு ஸ்கொயராக கொஞ்சம் நிலத்தை வெட்டிட்டு அதில் 9 செங்கலை வச்சு நவகிரகத்தையும் அதில் ஆவாகனம் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வாஸ்து பூஜைன்னு சொல்லி பண்ணி அப்படி தான் பூஜை பண்ணுறதுக்கு பூமி பூஜை அடிக்கல் நாட்டு விழா நம்ம ஆரம்பிப்போம். இவர் என்ன சொல்கிறாரு, வீடு கட்டுகிற மனையில் பூமி பூஜை போடுவதற்கு முன்பாக நவீன இயந்திர கலப்பை கொண்டு வந்து மனையை உழ வைத்து, கலப்பையால் உழறாங்களாம் இல்லை வயலில், இந்த பயிரிடுவதற்கு முன்னால் உழுவாங்கல்ல, அந்த மாதிரி வீடு கட்டுற இடத்த உழச் செய்து வேண்டுமளவு நீர் பாய்ச்சி நிலமெங்கும் நவதானியம் தூவி விட்டு 1 வாரம் நீரிட்டு கண்ணும் கருத்துமாக பயிர்களை வளர்த்து, நவதானியத்தை தூவிட்டு 1 வாரத்தில் அது அப்படியே முளை விட்டு எழுந்து வந்துடும். நீரிட்டு கண்ணும் கருத்துமாய் பயிர்களை வளர்த்து பின் 3-4 நாட்கள் பசுவுடன் கன்றையும் அழைத்து கொண்டு வந்து மேய விடுகிறார்கள். அதன் பிறகு பூஜை செய்கிறார்கள். ஐடியா நல்லா இருக்குது, கான்செப்ட் நல்லா இருக்குது. இப்போ எல்லாராலும் இதெல்லாம் பண்ண முடியாது. அதன் பின்னர் பூமி பூஜை போடுகிறார்கள். இது சரியா? இதனால் என்ன பயன், என்ன நன்மை? கேஆர் தோப்பூர், டிஎஸ் சுப்பிரமணி. இதெல்லாம் எல்லோரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். இதை பண்ணாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு ஏதோ திருப்தியாக இருக்குது பண்ணுறாங்க, நல்லது தான். நல்லா உழுதுட்டு தண்ணி பாய்ச்சி அதில் விதையெல்லாம் நவதானிய விதையெல்லாம் தூவி அதெல்லாம் மழை விட்ட பிறகு பூஜை பண்ணுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு அதில் ஒரு திருப்தி இருக்குது, பண்ணுறாங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் அப்படி தான் பண்ணணும்னு மட்டும் அதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மேஷ ராசிக்கு இது நல்ல நாள், மிக மிக சிறப்பான நேரம், நல்ல நாள். மேஷ ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள்.
மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் மேஷ ராசிக்கு வந்து சேர்கின்ற நாள். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 11ஆம் இடத்திலே 11 குடையவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. இந்த கிரக அமைப்பு வியாபாரத்தில் உள்ள மேஷராசியினருக்கெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும். அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். உங்களுக்கு தனியாக சில இலாக்காக்களை ஒதுக்குவார்கள். உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக வழங்கப்படும். உங்கள் திறமைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நல்ல முக்கியமான பணிகளை எல்லாம் உங்களிடம் ஒப்படைப்பார். எனவே நீங்கள் அதிகமாக வேலை செய்ய நேரிடும். எனினும் அதிக பொறுப்பு உங்களுக்கு கிடைப்பதால் மதிப்பு மரியாதை மிக சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு இவற்றுடன் சேர்ந்து பணமும் கிடைக்கும். பெயர் புகழ் செல்வாக்கு மட்டுமல்லாமல் பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம். எனவே நீங்கள் இப்பொழுது வெற்றிகரமாக உங்களுடைய பணிகளை செய்ய போகும் நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்பொழுது செல்வாக்கு அதிகரிக்கும். 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் பேச்சு திறமை அதிகமாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக நடைபெறும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுடைய தொழிலிலே ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓஹோன்னு இருக்கு. தொழில், பொருளாதாரம், வியாபாரம், உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சாதாரண வேலையிலே இருப்பவர்களுக்கு பெரிய வேலை கிடைக்கும். வேலை மாற்றம், வேலையிலே உயர்வு, சம்பள உயர்வு, வருமானம் அதிகரித்தல் போன்ற பல்வேறு நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வலுவான நிலையிலே ராசி அதிபதியும் குருவும் ராசியிலே இணைந்திருப்பதால் நன்மைகள் தான் அதிகமாக நடைபெறும். கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று முழுவதும் கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால அதிகமா பேச வேண்டாம். யார்கிட்டயோ போய் நீங்க நியாயம் சொல்ல போய் உங்களை கடைசியில் எல்லாரும் சேர்ந்து அப்படியே திருப்பி விட்டுருவாங்க. 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த பக்கமா ஒரு நல்ல மனுஷர் அப்படியே பார்த்துட்டே போறார். அவர் போயிட்டு இவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி எரிச்சலாயிடுது. கிட்ட போய் ஏன்பா ரோட்டில் நின்று இந்த மாதிரிலாம் சண்டை போடுறீங்க, எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி, போய் வீட்டுக்கு போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி விலைக்கு விடுறாரு. அவன் 2 பேரும் பிடிச்சிட்டான சேர்ந்து. ஏன் நாங்கள் இங்கே சண்டை போட்டால் அவனுக்கு என்னையா வந்தது? வீட்டில் சண்டை போட முடியலங்கிறதுக்காகத்தான் நாங்கள் ரோட்டில் வந்து சண்டை போடுறோம், தெரியுமா உனக்கு? நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி. வீட்டில் சண்டை போட்டால் பொம்பளைங்களும் சண்டை போடுவாங்க, அதுக்காக வேண்டி வெளியே வந்து போடுறோம். நீ என்ன எங்களை வந்து வேலைக்கு விடுறது? நீங்கள் வேலையை பார்த்துன்னு போகணும். இது எதுரா வம்பா போச்சு. அண்ணன் தம்பி வீட்டுக்குள்ளே சண்டை போட்டால் பொம்பளைங்களும் சேர்ந்துக்குவாங்கங்கிறதுக்காக வேண்டி வெளியே வந்து போடுறாங்கண்ணா ரோட்டில். இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த மாதிரி யாரோ ஏதோ பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் மாட்டில் போயிட்டுருக்கணும். நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கெல்லாம் போகக்கூடாது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் முழுவதுமே நன்றாக இருக்கிறது. 11ஆம் இடத்திலே சூரியன், புதன், குரு. 11ஆம் இடத்திலே இந்த சூரியன், புதன், குரு 3 கிரகம் சேர்ந்தது பெரிய அதிர்ஷ்டம், ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் சிம்மத்துக்கு. சிம்ம ராசிக்கு இந்த மாதம், தமிழ் மாதம், ஆணி மாதம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. ஏதாவது பெரிய முயற்சிகளில் இறங்க வேண்டுமானால் இந்த மாதத்தில் நீங்கள் அதை செய்தாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கிரக நிலவரம் சாதகமாக இருக்கிறது, ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கு. சிம்ம ராசிக்கு இந்த மாதத்துக்குள்ளே பண்ணோம். ஆடி மாதம் கொஞ்சம் செலவு ஜாஸ்தி வரும், அதனால் இப்போ சம்பாதிச்சு சேர்த்து வைங்க. ஆணியிலே சேர்த்து வைங்க. ஆடியில் வந்து ஆடி போயிடுவீங்க, செலவு நிறைய வரப்போகுது. ராசியாதிபதி விரயஸ்தானத்தில் உட்காந்து செலவை ஏற்படுத்தும் ஆடியில். ஆனால் இப்போ நல்லா இருக்குது, இப்போ பணமாக கொட்டும், பண மழை கொட்ட போகிறது. 2-11 குடைய புதன் 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியனோடு இணைந்திருக்கிறது. குருவும் 11ஆம் இடத்திலே இருக்கிறது. லாபஸ்தானத்திலே வியாழன் அமர்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 3, 5, 7 பார்க்குது.
5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பதவிகள் கிடைக்கும். உயர் பதவிகள், கௌரவ பதவிகள் இவையெல்லாம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன் குருவோடும் சூரியனோடும் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்து கொள்ளுதல் ஏற்படும். வாய்விட்டு திறந்து பேசாமலே பார்வையிலே இருவரும் பேசிக்கொள்வார்கள். கணவனும் மனைவியும். அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினாள் அப்படின்ற மாதிரி அப்படி பார்த்தாலே உடனே அதிலே எல்லாமே புரிஞ்சு போயிடும். ஃபுல் விஷயம் முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கணவன் மனைவினா அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நான் எதுக்கு அவருக்கு விட்டு கொடுக்குறேன், அவர் வேணா எனக்கு விட்டு கொடுக்கட்டும். ஏன் அவர் விட்டு கொடுக்கட்டாதா? பொம்பளைங்க தான் விட்டு கொடுக்கணுமா, ஆம்பளைங்கெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாதா? அந்த மாதிரி பேசுகிற பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க இன்றைக்கி. கல்யாணம் ஆனால் நான் புருஷன் வீட்டுக்கு தான் போகணுமா, ஏன் அவர் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா? இப்படி ஆரம்பிச்சிருக்கு. இப்போ புதுசு ட்ரெண்டு, இது லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு என்னென்னா, கல்யாணம் பண்ணிக்க தயார், ஆனால் எங்கள் அம்மா கூட தான் நான் இருப்பேன், நீ எங்கே வா. பாவம் நிறைய பேருக்கு அதனாலே கல்யாணம் ஆகலை, அப்படியே நின்றுட்டுருக்கு. என்னம்மா வயசு ஆகிடுச்சு, 31 வயசு ஆகுது, என்னம்மா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு. இல்லை சார், இந்த மாதிரி கண்டிஷன் போடுறா, நான் பிறந்த வீட்டுக்கு விட்டு வரமாட்டேன், வீட்டோட மாப்பிள்ளை வேணும்னு கேட்குறா. வீட்டோட மாப்பிள்ளை கிடைப்பாங்களே அப்படின்னு. இல்லை சார், அவன் படித்தவனாக இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும், நல்ல ஃபேமிலி இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும். சரி, படித்தவன் பணக்காரன் நல்ல வேலையிலையும் இருக்கணும், நல்ல ஃபேமிலி பார்க்கணும். அவன் எப்படி உனக்கு வீட்டோடு வருவான்? அவனுக்கு வீடு இல்லையா, அவனுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவன் தான் சம்பாதிக்கிறான், அவன் எப்படி உங்க கூட வருவான், வீட்டோட வருவான். நீ அப்போ என்ன பண்ண, ஒன்றும் இல்லாத ஒரு பையனை கூட்டு வா, ஏதோ சுமாரான வேலை, சுமாராக படிச்சிருக்கான், சுமாரான வேலை, ஆனால் பையன் பார்க்குறதுக்கு நல்லா லட்சணமாக இருக்குன்னு கூப்பிட்டு வந்துரு. அவனை வீட்டோட மாப்பிள்ளையாக கூப்பிட்டு வரலாம் கல்யாணம் பண்ணி. நம்ம படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், நல்ல சம்பளம் இருக்கணும், பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும், ஆனால் எங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும்னா எந்த பையன் வருவான்? கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். அதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் விடுவாங்களா? இல்லை அவனுக்கு வந்து தான் வீட்டை விட்டுட்டு எதுக்கு இங்கே வந்து உட்காரணும்? உனக்கு வீட்டு வேலைக்கு வேணால் நீ யாராவது ஒரு பையனை வேலைக்கு வச்சுக்கோ, புருஷனை தான் வச்சுக்கணும்னு நினைக்காது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய கல்யாணம் லேட்டு. நிறைய பெண்களுக்கு லேட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தே டோன்ட் வாண்ட் டு கோ அவுட் ஆஃப் தேர் ஹவுஸ். அம்மா அப்பாவை விட்டு வரமாட்டேன் இப்படியே சொல்லுது ஒரு பொண்ணு. அம்மா அப்பாவை விட்டுட்டு வரமாட்டேன். அப்படி எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்னா? வேண்டாம், இங்கே வந்து இருக்கிறதா இருந்தால் அவன் வரட்டும், அவன் இங்கே வந்தானா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா வேறு எவனாவது கிடைப்பான், நான் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போகணும்? என் ஃப்ரெண்டு அப்படி தான் கல்யாணம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனால் காஃபி போட்டு டீ கலந்து கொடுன்னுலாம் சொல்கிறாங்களாம். இது என்ன இது, சர்வன் மெய்டா நாங்கள்? உங்களுக்கு காஃபி கலக்கிறதுக்காக தான் நாங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நான் எல்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப புத்தாலித்தனமாக பேசுகிறதா நினச்சிட்டு ஒரு பொண்ணு பைத்தியக்காரத்தனமாக சொல்லிட்டு இது நடக்குது. நான் சும்மா தமாஷுக்கு பேசுகிறீங்க, சீரியஸாக வயிறு எரிஞ்சு பேசுகிறேன், கொதிக்குது. ஒரு பொண்ணுங்களும் பேசுகிற பேச்சு, அவங்க போடுற கண்டிஷன்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே வயிறு கொதிக்குது. சே, இப்படியும் பொண்களா? ஐயோ, இப்போ நல்ல டைம் வந்திருக்கு, கல்யாணத்துக்கான நேரம் வந்துருச்சு, குண்டக்க மண்டக்க கண்டிஷன் போடாமல் ஒழுங்காக கழுத்தை நீட்டிக்கின்னு கல்யாணம் ஆகும், இல்லைன்னா இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய நல்ல நாள். 9ஆம் இடத்திலே 9 குடைவன் ஆட்சி பலம் பெற்று அங்கே குரு சூரியனோடு இணைந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய யோகம் அல்லவா? 5 குடைவன் 5லே ஆட்சி, பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. எனவே குழந்தை பாக்கியம் ஏற்படும், வம்ச விருத்தி ஏற்படும். உங்கள் வம்சத்திலே ஒரு ஆண் வாரிசு வரப்போகிறது. உங்கள் தாத்தா பேரை வைங்க அந்த குழந்தைக்கெல்லாம் நல்ல பேராக வைங்க. பேர் வைக்கிறதுக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய அதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, நெட்டில் போய் ஏதோ ஒரு பேர் எடுத்துகிட்டு வந்து வச்சிடறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேர். குழந்தை பேர் என்னென்ன, டேம், மேட்டூர் டேம் அப்படி இல்லை, டேம்னு ஒரு பேர், அந்த தம்னு கூப்பிடலாம் அப்படின்னு. ஓஹோ, தம்மா, சரி, ஓகே. வாய்க்கு வந்தது பேருங்க, சாம், டேம், கேம், ஜாம், இதெல்லாமா குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. ஐய, பின்னால் அதெல்லாம் திட்ட போகுது. உங்களுக்கு 10 வயசு ஆனதுக்கப்புறம் வாய்க்கு வந்தபடி திட்டும். பேர் வைக்க தெரியல, புள்ள பத்து கொண்டு தெரியுது அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிற அளவுக்கு ஆகிடப்போகுது. குழந்தை பாக்கியம் ஏற்பட போகிறது. இப்பொழுது துலா ராசிக்கு அதற்கான நேரம் வந்து விட்டது. குடும்ப அமைதி, குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி செவ்வாய்
உடைய நட்சத்திரமான அவிட்டத்திலே சந்திரன் உலவிக் கொண்டிருக்கிறது. செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ஒன்றுதான் அவிட்டம். அவிட்டம், மிருகசீரிஷம் இதெல்லாம் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள். அதில் தான் இப்போ சந்திரன் உலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 3லும் 4லும் சந்திரன், ராசிக்கு 10ல் ராசி அதிபதி செவ்வாய். எனவே நன்மைகள் நடைபெறப் போகின்றன. மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம். உத்தியோகத்தில் இருக்கும் விருச்சிக ராசியினருக்கு அலுவலகத்திலே புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. மிக 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 வலுவான சான்சஸ் இருக்கு. வேலையில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5 குடைவன் 9ல் இருப்பதால் யோகம். 1, 4, 7, 10க்கு அதிபதியான கிரகங்கள் 7லே இணைந்திருப்பது மற்றொரு சிறப்பான யோகம். மிக சிறப்பான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். மகர ராசிக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள். எடுத்த காரியத்தை முழுமையாக செய்துதான் முடிப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் உள்ள மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து வாங்குவதற்கு இப்பொழுது வாய்ப்பு ஏற்படும். புதிதாக வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், கடை வாங்கலாம், வியாபாரத்திற்கு தேவையான ஒரு நிலத்தை வாங்கலாம் என்பது போன்ற எண்ணங்களெல்லாம் இப்பொழுது ஏற்படும். அது இப்பொழுது வாங்க முடியும். எனவே இது ஒரு நல்ல நாள். ஃபீஸ் கட்ட வசதி இல்லாதவர்களுக்கு யாராவது ஸ்பான்சர் மாதிரி கிடைப்பாங்க. நான் கட்டுறேன் ஃபீஸு. இந்த பள்ளிக்கூடத்தில் எந்தெந்த குழந்தைலாம் 100க்கு 100 வாங்குதோ அந்த குழந்தைங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன்னு யாரோ ஒரு செல்வந்தர் முன் வருவார். அங்கோர் ஏழை கெழுத்தறிவித்தல் அப்படின்னு அதுதான் இருக்கிறதுலே பெரிய தானம்னு பாரதி சொல்றார். பாரதியார் அன்னதானத்தை கூட சிறப்பித்து சொல்லலை. ஆங்கோர் ஏழை கெழுத்தறிவித்தல், ஏழைக்கு எழுத்தறிவித்தல் தான் மிகச்சிறந்த தானம் என்று முதலாக போல்டா சொன்னவர் பாரதியார் தான். பாரதியார் மாதிரிலாம் ஒரு தைரியசாலி பார்க்கவே முடியாது. நீங்க மிகப்பெரிய தைரியசாலி யாரு அப்படின்னா பாரதியார் தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றார், அங்கோர் ஏழை கெழுத்தறிவித்தல். அந்த ஏழை கெழுத்தறிவித்தல் என்னும் முக்கியமான ஒரு தானத்தை செய்து கொண்டு இருக்கின்றவர்கள் யாராவது நல்ல மதிப்பெண் வாங்கும் குழந்தைகளுக்கு நான் மேல் படிப்புக்கு ஃபீஸ் கட்டுகிறேன் என வருவார்கள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே புதன், குரு, சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்திருப்பது பெரிய யோகம். 5ஆம் இடம் வலுப்பெற்றால் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். 5ஆம் இடம் என்பது பதவி ஸ்தானமும் கூட. அலுவலகத்தில் பெரிய பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்க தேடி தேடி போய் லாபிங் பண்ண வேண்டாங்க. உங்களை தேடி பதவி வரும். நாற்காலி உங்களை துரத்த போகுது. இப்போ ஒரு காலத்தில் நாற்காலியெல்லாம் நீங்கள் துரத்திருப்பீங்க, இப்போ உங்களை நாற்காலி துரத்தும். அந்த மாதிரி ஒரு நேரம். நீங்கள் இல்லைங்க எனக்கு இந்த பதவி வேணாம், ப்ளீஸ் வேறு யாருக்காக கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் தான் இந்த பதவிக்கு ரொம்ப சூட்டபுளான பர்சன், நீங்கள் தான் உட்காரணும் இந்த நாற்காலியில் அப்படின்னு உங்களை அவங்க கம்பல் பண்ணுவாங்க. இப்போ நிலமை அப்படி போயிட்டு இருக்கும். நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் சேரும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். வியாபாரத்தில் பெரிய வரவு ஏற்படும். மிகப்பெரிய தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் ஆகிய குரு 5ஆம் இடத்திலே 5 குடைவனோடு 7 குடைவனோடும் இணைந்திருப்பதால் இப்பொழுது பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். கணிசமான நல்ல வளர்ச்சி ஏற்படும் பொருளாதாரத்தில். எனவே இது ஒரு நல்ல நாள். என்ன படிப்பு படித்தா உடனே வேலை கிடைக்குமோ அதை படிங்க. ஜாப் ஓரியன்டாக இருக்கணும் உங்களுடைய எஜுகேஷன். உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது தனியாக நீங்கள் என்சைக்ளோபீடியா வாங்கி வச்சு படித்து உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிங்க. பட் படித்து முடித்த உடனே வேலைக்கு போகணும். படிக்கிற பர்பஸ் வேலைக்கு போகணும். அதனால் வேலைக்கு போகிறதுக்கு என்ன படித்தா வேலை கிடைக்கும் அதை படிங்க. வருமானம் நன்றாக வரும். தொழில் நன்றாக நடைபெறும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையுமே வராது. இனிமேல் ஹெல்த்தி ஆகிடுவீங்க. நல்ல ஹெல்த்தி ஆகிடுவீங்க. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. மிஞ்சி போனால் எப்பாவது ஒரு அவுட் பேஷண்ட்டாக போய் ஓபியில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரலாமே வழி அட்மிட் ஆகிற அளவுக்கு இனிமேல் வியாதியே வராது. சிம்ம ராசிக்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காகிடும் உடம்பு. தேக ஆரோக்கியம் திடகாத்திரமாக ஆக போகிறது. அத்தகைய அற்புதமான ஒரு நல்ல நேரம். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள்.
மீன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். இன்று நாள் முழுவதுமே மீன ராசிக்கு நல்ல நாள். எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிகமாக நடைபெறும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே சற்று முன்னேற்றம் ஓரளவு இருக்கலாம். வியாபார வளர்ச்சி சுமாராக இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் அந்த முன்னேற்றம் வளர்ச்சி என்பது சொல்வதற்கு ஏற்றாற்போல் பணம் வருமா? இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருந்தேன் அப்படின்னு, எவ்வளோ சம்பாதிச்ச அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் என்ன பிஸி, அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஆனால் வருமானம் கம்மியாக தான் இருக்கும். அதுதான் இன்றைய தினத்திற்கான ஒரு விசேஷ பலன். ரொம்ப வேலையாக இருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கும். ஒரு வேலையாக போய் நீங்களே பார்த்து பண்ணுவீங்க. பட் அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இன்கம் வந்துதா அப்படின்னா இல்லை அப்படின்ற மாதிரி பதில் வரும். என்னன்னு இது ஒரு நல்ல நாள், சந்தோஷமாக இருப்பீர்கள். எங்கெந்தெல்லாமோ பணம் வரும். எப்போ வர வேண்டிய பழைய பணம்லாம் இப்போ பாக்கியெல்லாம் வசூலாகும். வியாபாரத்தை நன்றாக விரிவுபடுத்துவீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். எல்லோரும் சிரித்து சிரித்து மகிழ்ந்து பேசக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படும். சில வீட்டிலலாம் போனால் உம்முன்னு உட்காந்துருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. பேசுறதுக்கெல்லாம் கிச்சு கிச்சு மூடணும். அந்த மாதிரி சாதாரணமாக ஒரு ஃபேமிலின்னா எல்லாரும் நல்லா பேசிட்டு தமாஷ் பண்ணிட்டு ஜோக் அடித்து டிவி பார்த்துட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு போர் அடிச்சா உட்காந்து ஹாலிடேஸில் கேரம் போர்டு விளையாடுவாங்க, செஸ் விளையாடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் தான் ஒரு ஃபேமிலிங்கிறது அழகாக இருக்கும். ஒரு மூலையில் போய் இப்படி உட்காந்து இப்படியே மூஞ்சியை வச்சுட்டு இருந்தா என்ன ஆச்சு, இந்த வீட்டில் எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, ஏன் மூஞ்சியெல்லாம் உம்முன்னு இருக்குன்ற மாதிரி ஒரு சந்தேகம் வரும். சில பேர் அந்த மாதிரி உம்முன்னு இருப்பாங்க, உம்முனா மூஞ்சிம்பாங்க, சிரிப்பே வராது. அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் நல்ல கலகலப்பாக சிரிப்பாங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சிரிப்புங்கிறது ஒரு டானிக், அது ஒரு மருந்து. சிரிக்க சிரிக்க நோய்களெல்லாம் இல்லாமல் போகுமா. நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் இருக்கிற முறுக்கெல்லாம் ஈஸியாகிடும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். வாடிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாடிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்.